ஸோ இந்த மீத்தேன் கேஸ் ஜென்ரேட்டர் வந்து பண்ணதில வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து சமையல் இதுவே வந்துட்டு யூஸ் பண்ண எல்பிஜி யூஸ் பண்ணதில டிபெண்டன்சி க்ளோஸ் பண்ணிட்டு, எல்லாமே வந்து இந்த மீத்தேன் கேஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு இவருக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து இந்த மாடு மூலியமா நிறைய கிடைக்கும், மோஸ்ட்டாக கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த காய்கறி வேஸ்டேஜ், இன்னும் வேஸ்டேஜ் மக்குற பொருட்கள்லாம் வச்சு இவங்களே ஜென்ரேட் ஆகுறதால, இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாரி வச்சுக்கிறாங்க. அதில வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த மாதம் கேஸ்க்கான கட்டணம் வந்துட்டு அவருக்கு அதுலேயும் கொஞ்சம் சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இதை வந்துட்டு இந்த மாடு வந்துட்டு இதில் கொஞ்சம் பிஸ்னஸும் பிக்கப் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி இதே மாதிரி இந்த வயதான மாடுகளை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விற்க போகிறாங்க, ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகுது, இல்லை மீட் ஷாப்புக்கு போகுதுன்னா, இவர் வந்து வாங்கிட்டு திருப்பி இந்த மீத்தேனுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இறைச்சி, வாத்து முட்டை பிஸ்னஸ்ஸு, அப்புறமா வந்து கோழி முட்டை பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் இது கோழி இறைச்சி, வாத்து இறைச்சி, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த 4 இதுலேயுமே வந்துட்டு அவர் பிஸ்னஸில் வந்துட்டு நல்லா வந்துட்டு பீக்கில் போகிறாரு. பீக்கில் போயிட்டு என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கு ஒரு 1,00,000லேருந்து 1,50,000 வரைக்கும் கூட சம்பாதிக்கிறாரு, லாபம் மட்டும். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இதில் அவர் இதில் போக இந்த இடம், பொருள் அதெல்லாம் போக கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 கூட நிற்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நல்லா வந்துட்டு பிக்கப் ஆகுது. நல்லா போகிறதுனால என்ன பண்ணுறாரு, அதுக்கேற்ற மாதிரி மாடுங்களையும் வந்துட்டு விற்று, மாடுங்களையும் வாங்கி இது பண்ணி இந்த மீத்தேன் கேஸும் இது பண்ணிவிட்டு பண்ணுறாரு. கடைசியில் வந்து நல்ல லாபத்தில் வந்துட்டு பண்ணுறாரு. பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாரு. மேரேஜ் ஆகுது. எல்லாமே வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் இதில் வந்து பிஸ்னஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. பண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து ஒரு 2, 3 பண்ணை வைக்கிறாரு. ஸோ பண்ணி வச்சு முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு இவர் வந்து என்னென்ன பண்ணாரோ அது எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு யார் யார் வந்து இது பண்ணுறாங்களோ, இவர் கழிவுகள் எப்படி வந்துட்டு இந்த இதுக்கு வந்து ஃபுட்டை வந்து எப்படி வந்து சமாளித்தார், எப்படி வந்து வேஸ்ட்லேருந்தே வந்து இது பண்ணுறாரு, இவரோட சீக்ரெட்ஸ் எல்லாமே சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணால் மக்களுக்காக மக்கள் உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும், அவங்க உணவும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து அங்கீகரித்து ஒரு ஃபுட் சேஃப்டியிலேருந்து ஒரு அவார்ட் மட்டும் கொடுக்குறாங்க. அவார்ட் மாதிரி கொடுத்து கௌரவிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஸ்பைர்ட் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். எதுவுமே நடக்காதது இல்லை, இன்றைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அதை வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்பட்டேன். அதனால தான் இந்த கதை சொன்னேன். தேங்க்யூ.